Realme அவங்களோட மூணாவது C series ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2020 முதல் லான்ச் Realme C3. ஸோ இந்த ஃபோனில் நிறைய அப்கிரேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, Realme C3ல என்ன இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இதுதான் Realme C3 வேறு பாக்ஸ் ரெகுலராக உள்ள அதே yellow கலர் Realme பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ அன்பாக்சிங் நைஃப் எடுப்போம். இங்கே கீழே ப்ரைஸிங்கை வந்து ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால எதிர்பார்த்தது தான். எனிவே இங்கே பிளாஸ்டிக்கை கட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முதல் விஷயம் இங்கே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் OnePlus ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டில் சிம் டூல் இருக்குது, அப்புறம் ஒரு சில பேம்ப்ளெட்ஸ். அதுக்கடுத்து Realme C3 ஃபோன் இருக்குது. இதோட ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து வெளியில் எடுப்போம். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம். அடுத்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டையும் ரிமூவ் பண்ண போகிறேன், ஏன்னா அப்போ தான் டிஸ்பிளே நல்லா வீடியோவில் கேப்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக. ஆனால் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் திருப்பி ஃபோனுக்கு போயிடும். அதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே அதுக்கப்புறம் மைக்ரோ USB கேபிள், அந்த எல்லோ ஆக்சன்ஸோட ஃபைனலாக ஒரு 10 வாட் சார்ஜர். ஸோ டிசைன் வரையில் C2லேருந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பின்னாடி உள்ள அந்த கேமராஸ் வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதான் ரியல்மியோட புது ட்ரெண்ட். ஸோ பின்னாடி கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சர்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ கிளாசி ஃபினிஷோட எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகாது. ப்ளஸ் கிரிப்பும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ரெட் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு சட்டிலான கலர் ஷிஃப்டிங் எஃபெக்டும் இருக்குது. Realme வந்து நாங்கள் சூரிய ஒளியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓவராக இருக்கா இல்லைனா பார்த்தா கரெக்டாக அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதா, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே இந்த பிளாஸ்டிக் பெல்ட் இருக்கிறதுனால C3யோட வெயிட் 195 கிராம், 5000 mAh பேட்டரி உள்ளே இருந்தாலும் கையில் வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபீல் தான் இருக்குது. 6.52 இன்ச் ஸ்க்ரீன். ஸோ அப்படி இருக்கிறதுனால மோஸ்ட்டாக 2 கையில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஃபோன் தான். இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு HD+ IPS LCD பேனல். ஒரு சின்ன மினி ட்ராப் நாட்ச் இருக்குது மேலே. ஸோ Realme அவங்க வாட்டர் ட்ராப் நாட்சை மினி ட்ராப் நாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இதில் உள்ள ஷார்ட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நல்ல டீட்டெயில்ஸ், நேச்சுரலான கலர்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ரேட்டுக்கு நம்ம பெருசாக குறை சொல்லிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம திருப்பி டிஸ்பிளேக்கு வருவோம். இதுக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி உள்ள பெசல்ஸ் நல்லா தின்னாக இருக்குது. Realme வந்து இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கிட்டத்தட்ட 90% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு நல்ல பேனல் மாதிரி தெரியுது. இப்போ யூடியூப் வீடியோஸ், மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல பேனல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் கலர்ஸ் டீசெண்டாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. இங்கே Y1L1 சப்போர்ட் கிடையாது, அது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் அதை பெருசாக ஒரு குறையாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா Redmi 8A தான், அதுலேயும் Y1L1 கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அதை பெரிய குறையாக நம்ம பார்க்க முடியாது. இங்கே என்ன ஒரு மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிப், இங்கே மீடியாடெக்கோட Helio G70 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது 12 நானோமீட்டர் சிப். பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கல ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான சிப் மாதிரி தெரியுது. இதுதான் முதல் தடவை இந்த G70 சிப்பை பார்க்குறோம். ஸோ இதோட கோர் கான்ஃபிகரேஷன் நம்ம Redmi Note 8 Proவில் பார்த்த அந்த Meditek Helio G90T மாதிரி தான். அஃப்கோர்ஸ் ஸ்பீட்ஸ் வந்து கம்மி தான். இங்கே 2 பவர்ஃபுல்லான Cortex A75 சிப், 2 GHz ஸ்பீடில், அது கூட 6 பவர் எஃபிஷியன்ட் Cortex A55 கோர்ஸ் 1.7 GHzல. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த C3ல இந்த G70 சிப் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, 2 சோஷியல் மீடியா ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணாலும் சரி, எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஸ்னாப்பியாக இருந்துச்சு. இங்கே இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா பேஸ் RAM ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. C2ல 2 GB RAM 16 GB ஸ்டோரேஜ் பேஸ். இப்போ C3ல 3 GB RAM 32 GB ஸ்டோரேஜ் தான் பேஸ். ஒரு 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இது டிவைஸோட லெஃப்டில் இருக்குது, வால்யூம் பட்டன்ஸ்க்கு மேலே. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கல மற்ற பிளேஸ்மெண்ட்ஸும் பார்ப்போம். பவர் பட்டன் ரைட்டில் இருக்குது. பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட், மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ C சீரீஸ் ஃபோனுக்கே இன்னும் Type C கொடுக்கல. சரி, கேவலமான காமெடி தான், இல்லைன்னு சொல்லலை. ஸ்கிரிப்ட் எழுதியெல்லாம் நல்லா இருந்துச்சு, சொல்லல கேவலம். சரி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்ஸ்னு பார்த்தோன்னா Mali G52 MC2 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மாடர்ன் காம்பேட் மாதிரி கொஞ்சம் டிமாண்டிங்கான டைட்டில்ஸ் கூட நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஸ்டார்டர்ஸ், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இல்லை.
இது வந்து முன்னாடி உள்ள பவர் விஆர் GE 8320 GPU-ஓட ரொம்பவே ஒரு மேஜர் அப்கிரேட்னு சொல்லலாம். ஓவரால் இந்த G70 GPU C2ல உள்ள P22-ஓட ஒரு மேஜர் அப்கிரேட் மாதிரி தெரியுது. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தெரியறதுக்கு காரணம் இந்த ஃபோனோட காம்படிஷன் Redmi 8. அதில் ஸ்பெக்ஸ் இன்க்ரீஸே ஆகலை. 7Aல உள்ள அதே சிப் தான் என்ன யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தெரியுது. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே Realme UI C3 தான் இந்தியாவில் உள்ள முதல் Realme ஃபோன் Realme UI-யோட வருது அவுட் ஆஃப் த பாக்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் டிவைஸில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகலை. இன்டர்ஃபேஸ் வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க, க்ளீனாக இருக்குது. இது Android 10, அதனால Android 10 ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ சிஸ்டம் வைட் டார்க் மோட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ரியல்மியோட சில Realme UI ஃபீச்சர்ஸ் இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், கேம் ஸ்பேஸ் அதெல்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மற்ற C சீரிஸ் ஃபோன்ஸ் மாதிரி இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, ஆனால் ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. Realme UI ColorOS 7 மேலே பில்ட் பண்ணது. ColorOS ஜென்ரலாக அதில் பேட்டரி லைஃப் நல்லா ஆப்டிமைஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே 5000 mAh இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். இங்கே சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். 10 வாட் சார்ஜிங் தான் சப்போர்ட் இருக்குது. 10 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைக்ரோ USB. இங்கே திருப்பியும் அந்த Redmi 8 பார்த்தீங்கன்னா அதில் USB Type-C, அங்கேயும் வந்து 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில், பட் 18 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்கே Realme கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே டியூவல் கேமராஸ் இருக்குது. பின்னாடி 12 மெகாபிக்சல் பிரைமரி, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இது போன தடவை C2ல பார்த்த அதே கேமராஸ் மாதிரி தான் தெரியுது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ப்ரைமரி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் கிறிஸ்பாக நல்ல கலர்ஸோட. இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள செப்பரேஷனும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 1.8 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் இங்கே திருப்பியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். லோ லைட்டில் டெடிகேட்டட் நைட் மோட் எதுவும் இல்லை, பட் 1.75 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த வைட் அப்பர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லோ லைட் ஷாட்ஸ் கொஞ்சம் யூஸபிளாக தான் இருக்குது. செகண்டரி கேமரா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஸோ போர்ட்ரேட்ஸ்னு வரையில் ஓகேன்னு சொல்லலாம். ஹெச் டிடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எஸ்பெஷலி காதை சுற்றி. ஆனால் மோஸ்ட்டாக சப்ஜெக்ட் வந்து நல்லா தான் டீட்டெயில்டாக நல்ல ஸ்கின் டோன்ஸோட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு C3 கேமராஸ் பெருசாக குறை சொல்லிக்க முடியாது. ஓகே, இந்த ப்ரைஸிங்க்குன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த அஃபிஷியல் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பேசிக்காக இது வந்து நம்ம C2 ப்ரைஸிங் வச்சு பார்க்கல இதுவும் 6000 7000 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அஃபிஷியல் ப்ரைஸிங் இந்த வீடியோ லைவ் ஆகிற பாயிண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்டேட் பண்ணுறேன். C4 Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ட்வீட்டும் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணலன்னா அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ C2 போன வருஷம் 6000க்கு லான்ச் ஆகையில் அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ், யூசபிலிட்டி இது எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ C3ல அதே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய கீ ஏரியாஸில் கேமிங், ரேம், ஸ்டோரேஜ், பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேமராஸ், சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த பட்ஜெட்டில் பேசிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் மாதிரி தெரியுது. இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோனோட ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் Realme C3 பற்றி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், Realme C3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme இங்கே நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.